காரியங்கள், கண்டிக்கிற காரியங்கள் ஒருபோதும் நம்மில் காணப்படாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் அதுக்கு என்ன செய்யணும்னா, பிரியமானவைகளை அன்பிலே நடந்து கொண்டால் அவருக்கு பிரியமாயிருப்போம். எப்படி அன்பிலே? கணவன் மனைவி அன்பு எப்படியோ அப்படிதான். எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே அதை பற்றி தான் திரும்ப பவுல் சொல்லுகிறார். நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் பேசுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆக ஒருவரை ஒருவர் பிரியப்படுத்துவதிலே காட்டுகிற இந்த கவனம், இந்த பிரயாசம், இது நாள் அடைவிலே அவர்களுக்கு ஏற்றபடி நம்மை முற்றிலும் மாற்றுவது போல. ஹல்லேலூயா. அதற்கு முக்கியமான தேவை என்னன்னா, நம்முடைய சிந்தை புதிதாகிறதுனாலே. ஹல்லேலூயா. மைண்ட் மாறிடணும். எனக்கு இந்த கலர் பிடிக்காதுதான், ஆனாலும் அவருக்கு பிடிச்சிருக்கிறது எடுத்து கொடுத்துட்டார். என்ன பண்ண? சரி உடுத்துருவோம், அவருக்காக உடுத்து விடுவோம். எனக்கு இந்த இது கூட்டு பிடிக்காது, ஆனால் அவருக்கு பிடிக்கும், அவருக்காக நான் சமைக்கிறேன். இப்போ இந்த மனைவியின் மனம் என்னவாயிற்று? அவ வாலிப பிள்ளையா இருக்கும்போது வீட்டில் பெற்றோர் சொன்னா என்ன செய்வா? அதை கொண்டு போங்க, அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு இது மட்டும் தாங்க, நான் இதுதான் சாப்பிடுவேன் அப்படின்னு அவள் சாப்பிட்ருப்பா. ஆனால் இங்கே திருமணமான பிறகு அவள் என்ன செய்கிறாள்? கணவனுக்கு பிரியமாக இருப்பதற்காக தன்னுடைய கடினமான அந்த மனநிலையை அவள் மாற்றுகிறது போல. ஹல்லேலூயா. புரிகிறதா? கிறிஸ்துவுக்கு ஏற்ப உடைய சிந்தை மாற வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. Be renewed in the attitude of your mind. அதுதான் ஆங்கில வேதாகமத்தில் சொல்லுகிற அருமையான வார்த்தை. மனம் புதிதாகிறது என்றால் என்ன? பழைய மனுஷன், அந்த சிந்தை, அந்த காரியங்கள் எல்லாம் மாறி மனம் புதிதாக வேண்டும். ஆட்டிடியூட், அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அந்த பிள்ளைங்க எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். எல்லாருமே இங்கிலீஷ் மீடியம் தான். ஆட்டிடியூட் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஆட்டிடியூட்னா வெரி குட் பா. சேதுக்கு உண்மையில நான் வாலிபர் மீட்டிங்காக தான் ஒரு கிளாப் பண்ண சொல்லியிருப்பேன். வெரி குட். மனப்பான்மை. ஒரு காரியத்தை, ஒரு சம்பவத்தை, ஒரு விஷயத்தை எப்படி நீங்கள் எண்ணுகிறீர்கள், பார்க்கிறீர்கள் என்கிற அந்த எண்ணம் இருக்குதே, அந்த மனப்பான்மை. பி ரினியூட். வசனம் சொல்லுது, அப்பா தயவு செய்து அந்த மாம்சத்தின்படி பிறக்கும் போது ஒரு மனசு இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மனசை தண்ணியில் முங்கி எழும்பும் போது மாற்றிடணும். மணவாளனுக்கு அது பிடிக்காது. மாற்றிட்டு ஒரு புது ஸ்பேர் பார்ட்டை மாற்றின மாதிரி, ஒரு வாகனங்களுக்கெல்லாம் ஸ்பேர் பார்ட்ஸ் மாத்திரம் பார்த்தீங்களா, கெட்டு போச்சு, போட்டு இன்னொரு பார்ட் வாங்கி மாற்றிடுவோம். ஹல்லேலூயா. இந்த சிந்தை இனி இருக்கக்கூடாது, மாறிவிட வேண்டும். ஹல்லேலூயா. ஃபாதர் ஒரு பாட்டு நிறைய பாட்டு பாடுறாரு. அருமையான ஒரு வார்த்தை உண்டு. உலக போக்கோடு உறவு எனக்கில்லை, சாத்தான் செயல்களோடு தொடர்பு எனக்கு இல்லை. ஹல்லேலூயா. வெளியரங்கமாகவோ மறைமுகமாகவோ யாரும் யாரையும் பார்க்க முடியாதுப்பா, பார்க்க முடியாதுமா. காத்துக்கொள்ளுங்கள். உலக போக்கோடு உறவு வேண்டாம், சாத்தான் செயல்களோடு தொடர்பும் வேண்டாம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களின் மேல் தேவ கோபாக்கினை வரும் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தில் எல்லாரும் ஒரு காரியத்தை இப்படிதான் செய்வாங்க. நாம எப்படி செய்யறது? மாற்றி யோசிக்கலாம், வித்தியாசமா யோசிக்கலாம். நான் வாலிப பிள்ளைகளுக்கு எப்பவும் அதான் சொல்லி கொடுப்பேன். எல்லாரும் இந்த படிப்பை படிக்கிறாங்கனால நீங்களும் போய் படிக்காதீங்க. உங்களுக்குரியது என்னன்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஹல்லேலூயா. எங்க சொந்தத்துல எல்லாரும் இப்படிதான் செய்வாங்க, நீங்களும் அதே செய்யணும்னு அவசியம் இல்லை. உங்களை அந்த சொந்தங்கள்ல இருந்து ஆண்டவர் இங்க அழைச்சு கொண்டு வந்திருக்கிறார்ல, கொண்டு வந்திருக்கிறாரா இல்லையா? நீங்க ஏன் இப்போ இனி அவங்கள மாதிரி செய்யணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இதுக்கு பேர் தான் மனம் புதிதாகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்களுக்குள்ள எந்த பழக்க வழக்கங்களும் வேண்டாத, தேவையில்லாத, பாவமானன்னு சொல்லல, தேவையில்லாத எந்த பழக்க வழக்கங்களும் நமக்குள் இருக்க அவசியமே இல்லை. நிறைய காரியங்கள் பாவம் கிடையாது, ஆனா தகுதியும் கிடையாது. ஹல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்றார், இவைகள் நமக்கு தகுதி உள்ளவைகள் அல்ல, தேவையில்லை. ஹல்லேலூயா. நான் யோசித்து பார்த்தேன், ஏதோ ஒரு நேரம் யோசனை, அந்த பொருளாசை அப்படின்னு பார்க்கும்போது, பொருளாசையும் விக்கிரகாராதனையும் இதெல்லாம் ஒன்னா சொல்லி இதையெல்லாம் விபச்சாரம் அதோட சேர்த்து ஒரே லிஸ்ட்ல ஆண்டவர் வச்சிருக்கிறார்.
இது எப்படி பாவமோ அதுவும் அப்படிதான் பாவம். பொருளாசையும் அப்படிதான் பாவம், பண ஆசை பாவம், இது பாவம், எல்லாம் பாவம். அன்றைக்கு விபச்சார பாவத்தில் பிடிப்பட்ட ஸ்திரீயை நடுவில் கொண்டு வந்து நிப்பாட்டி கல்லறிவதற்கு சட்டத்தின்படி ஆயத்தமாயிருந்தார்கள். பொருளாசை உள்ளவர்களை யாராவது கல்லறிஞ்சிருக்கிறாங்களா? அதுவும் இதுக்கு இணையான பாவம் தானே, வேதம் சொல்லுகிறது இல்லையா? ஆமேன், ஆமேன். பார்த்து ஆமேன் சொல்லணும். ஹல்லேலூயா. ஒரு நாள் இருக்கக்கூடாது. யோவான் ஸ்நானத்திலே ஞான ஸ்நானம் பெற வந்தவரிடத்துல அவர் கேட்டார். எல்லாரும் கேட்கிறாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? 2 அங்கி இருந்தா ஒரு அங்கியை என்ன செய்யணும்? நேரம் இல்லை, வசனங்களை மட்டும் சொல்லுகிறேன், நமக்கு தெரிந்த பகுதி தான். 2 அங்கி இருந்தா 1 கொடுத்துருப்பா. உன்னை 2 மைல் தூரம் ஒருவன் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு கூட இன்னும் போ. அது ஏசப்பா சொல்றாங்க. நான் சொல்லுகிறேன், அப்ப யோசிச்சு பார்த்தேன், தேவைக்கு அதிகமான பொருள் என்று எது நம்முடைய வீட்டில் இருந்தாலும் அது எடுத்து கொடுக்கப்பட வேண்டியது. ஹல்லேலூயா. தேவை இல்லாம இருக்குது, அதிகமா இருக்குது. ஆனா ஒரு சிலருக்கு நிறைய தேவைப்படும், அவங்க வீட்டு அவங்க குடும்ப சூழ்நிலைக்கு தேவைப்படும், கண்டிப்பா வைக்கணும். ஆனால் இதை வாங்கின நாளிலிருந்து இத்தனை ஆண்டுகளா இதை நான் உபயோகிக்கவே இல்லை அப்படின்னு ஒரு பொருள் இருக்குமானால் வசனத்தின்படி நாம் என்ன செய்து விட வேண்டும்? அதை தேவை உள்ளவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும். இதுக்கும் மேல ஒருபடி போய் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி அதிகமா இருப்பதை கொடுப்பது ஒரு விஷயம், இருப்பதையே விற்று பிச்சை கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஓ, இது கடினமான உபதேசம். ஹல்லேலூயா. செயின், எத்தனை செயின் வைக்கலாம் பெண்கள்? எத்தனை செயின்மா வைக்கலாம்? எனக்கு தெரியாது, நகை கணக்கு எனக்கு தெரியாது. ஒரு நேரத்துக்கு நான் வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறேன், ஒரு நேரத்துக்கு உங்களால் எத்தனை செயின், சும்மா ஒரு பார்வைக்கு போதுமோ? 2 3, அதிகபட்சம் 3. நான் நினைக்கிறேன் அதுக்கு மேலே தேவையே. பதில் வரல பார்த்தீங்களா? போன வாரம் சொன்னாங்கல்ல, இந்த ட்ரெஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே எப்படி அந்த சைட்லேருந்து பதில் வரலையோ அது மாதிரி இப்பவும் வரல. நீங்கள் சொல்லிடுங்க, அதற்கு மேல் தேவையே இல்லை. ஆமேன், சத்தமா. நாளே நான் வாங்கி கொடுக்குறது அவங்க தானே, சந்தோஷமாக சொல்கிறாங்க. அதற்கு மேல் தேவையே இல்லை. ஆமேன், ஆமேன். நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டாலும் அங்கே ஆமேன்னு சொல்லிட்டாங்க. ஹல்லேலூயா. அப்போ அதுக்கு மேலே இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? நான் சொல்ல வேண்டாம், நீங்களே செஞ்சிடணும். ஹல்லேலூயா. உலகத்தின் முடிவில் இருக்கிற நமக்கு இவைகளால் எந்த நன்மையும் பிரயோஜனமும் உண்டாக போகிறதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞாபகம் வைக்கணும், பறந்து மறுரூபமாகி செல்லும்போது நம் சரீரம் கூட நம்மோடு கூட வராது. வருமா? அப்புறம் எப்படி நம்ம நகையெல்லாம் வரும்? பறந்திடுவேன், நான் பறந்திடுவேன். எத்தனை பாட்டு வருகையை பற்றி அழகா இருக்கும், ஆனால் எப்படி பறப்ப வரும்ன்று யோசிக்கவே மாட்டோம், யோசிக்காமலே பாடிக்கிட்டு இருப்போம். அதுதான் பிரச்சனை. ரொம்ப கனமாக இருக்கும்மா, ரொம்ப கனமாக இருக்கும், வெயிட்டு கீழே இழுத்துரும். ஹல்லேலூயா. தேவைக்கு அதிகமானவைகள் எதுவாக இருந்தாலும் நம்மை விட்டு அப்புறப்படுத்தி விட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தார் எல்லாரும் இப்படிதான் செய்வாங்கன்னா ஒரு விஷயத்த மாற்றி செய்யுங்களேன். ஏன் அதில் போய் உங்கள் நேரத்தை பிரயாசத்தை வீணாக்குறீங்க? ஹல்லேலூயா. யோசித்து பார்க்கணும், ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து பார்த்து, திருமணம் வருதா, நல்ல காரியங்கள் வருதா, ரொம்ப சந்தோஷம், எப்படி இருக்கணும் யோசித்து பாருங்க. எப்படி நடக்கணும், என்ன செய்யணும், எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி வரவங்களை உபசரிக்கணும், எல்லாம் யோசிச்சு பாருங்க. வீணானவைகளுக்கு இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஹல்லேலூயா. ஆனால் ஒரு பகுதி வாசிக்கும் போது எனக்கு திடீர்னு ஒரு காரியம் ஞாபகம் வந்தது. இந்த திருமண பேச்சுவார்த்தையெல்லாம் முடித்து நிச்சயம் பண்ணுவோம். நிச்சயம் பண்ணும்போது இப்போ ஒரு பழக்கம் புதுசாக வந்திருக்குது, பூ வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன வைப்பாங்க? நீங்களும் நிறைய இடத்துல நம்ம குடும்பங்களில் பார்த்துருப்போம், போயிருப்போம், வச்சிருப்போம், எல்லாம் தெரிஞ்சிருப்போம். அந்த பொண்ணுக்கு போய் இப்போ இந்த நியமிட்டு மணமகன் வீட்டார் சார்பில் பொண்ணுக்கு போய் பூ வைப்பாங்க. தலை நிறைய பாரமாக பூ வச்சுட்டு வருவாங்க. அது உட்காந்து யோசிக்கும், இது எப்போ கிளம்புவாங்க, எப்போ இதெல்லாம் கலத்தி வைக்கலாம், தலை வலி, கண்டபடி பின்ன குத்தி வச்சுட்டாங்க, தலை வலிக்குதேன்னு அது யோசிச்சுட்ருக்குன்னு வைங்களேன்.
பூ வைக்கிறாங்க. நான் நினைச்சு பார்த்தேன், கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியான நபர்களுக்கு ஒரு புது வழிமுறை இருந்தால் நலமா இருக்கும் இல்லையா? இந்த விஷயம் என்ன? இந்த பெண்ணுக்கு இந்த பையனை நியமிக்கிறோம், இந்த பையனுக்கு இந்த பெண்ணை நியமிக்கிறோம், ரொம்ப சந்தோஷம், நல்லது. விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளது. அந்த கனமான விவாகத்தை ஆரம்பிக்கிற அந்த நேரத்தில் பூவுக்கு பதிலாக வேற என்ன செய்யலாம்? எப்பா வாலிப தம்பிமாருக்கு நான் சொல்லுகிறேன், அழியாத பூ ஒன்று இருக்கிறது. ஏசாயா 40:8 எடுத்து வாசி பாருங்க. அழியாத பூ, அந்த வாடி போகிற பூ அல்ல. நீங்க போய் என்னத்தை போய் கொடுக்கணும் அந்த பெண்ணுக்கு? அழியாத, எடுத்து வாசிங்க. ஒரு தம்பி வாசிப்பா, சத்தமா வாசி. ஏசாயா 40:8 வாசிங்க. புல் உலர்ந்து பூ உதிரும், பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதே சொல் என்று உரைத்தது. ஆமென், ஹல்லேலூயா. யம்மா ரெக்ஸி, நாங்க நிறைய பேர் இப்படி வச்சுட்டோமே, பிரச்சனை இல்லை. நீங்க கட்டளை வரும் முன்னாடி தான் வச்சீங்க, பிரச்சனை இல்லை. இனி உள்ளவர்கள் என்ன செய்யுங்க? புதிய பிரமாணத்தை பின்பற்றுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. உதிர்ந்து போவதை அல்ல, வாடி போவதை அல்ல, நிலைத்திருப்பதை நீங்கள் கொடுங்கள். ஹல்லேலூயா. அது யார் செய்தா? இது எங்க இருந்து வந்துச்சுன்னா யோசிச்சு பார்த்தேன். அப்படியே அந்த ஹிஸ்டரியை தேடி தேடி பார்த்தேன். இது எங்க இருந்து வந்தது? இந்த ஐயோ, நம்ம இதை செஞ்சுட்டு, நானும் போயிருக்கிறேன்னு வைங்களேன், போயிருக்கிறேன், நானும் பல பூ வச்சதுக்கெல்லாம் போனேன் வந்தேன். இது எப்படி செய்யலாமா? யோசிச்சு பார்ப்போம். ஏதாவது புக்கை தேடுவோம், பைபிளை தேடுவோம். ஐயோ போயிட்டோமே, என்ன ஆச்சு? இது யார்கிட்ட இருந்து வந்ததுன்னா, புறஜாதிகள், ஆண்டவரை அறியாதவர்களிடத்துல உள்ள பழக்கம். அது இது மாதிரி தான் நிறைய விஷயம் வரும், பார்த்துக்கோங்க. இந்த ஒன்று வந்துருச்சு பார்த்தீங்களா? இதை மாதிரி இன்னும் நிறைய வர வாய்ப்பு இருக்கிறது என்பதனாலே உதாரணத்துக்கு இதை சொல்லுகிறேன். எல்லாவற்றையும் மற்றவர்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒன்று வந்ததுன்னா அதோடு கூட சேர்ந்து கூட அந்த பட்டாளமாக அந்த நிறைய பேர் இந்த தட்டு தூக்கிட்டு போவாங்கல்ல, அதை மாதிரி நிறைய இடம் சேர்ந்து தட்டு தூக்கிட்டு வந்துடும். இடம் கொடுக்கவே கூடாது. இல்லை, இது எங்கள் வழக்கம் அல்ல, இது வேதம் சொல்லுகிற முறை அல்ல அப்படின்னு சொல்ல ஏன் முடியலை? ஆமென். பெண் பிள்ளைகள்லாம் தைரியமாக சொல்லணும், நான் 2 செயின் தான் போடுவேன், அதுக்கு மேலே போட மாட்டேன். சம்மதம்னா பேசுங்க, இல்லைன்னா காப்பியை குடிச்சிட்டு எழும்பி போங்கன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. அவர்கள் தான் பெண் பிள்ளைகள், தெபோராளை போன்ற பெண் பிள்ளைகள். ஹல்லேலூயா. மாற வேண்டும். புதுவாழ்வு மற்றவங்க மாறுறாங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, புதுவாழ்வு சபையின் பிள்ளைகள் மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிந்தையிலே மறுரூபமாகி be renewed in the attitude of your mind. அன்பிலே நடந்து கொண்டால் மனம் புதிதாகும். ஹல்லேலூயா. அவர்களைப் போல அல்ல, எல்லாவற்றிலும் வித்தியாசம். அடுத்து இன்னும் அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒன்று நடக்கும். மாப்பிள்ளை வீட்டார் வந்து சேலை கொடுத்து அதை எல்லாம் பார்த்து மாறி மாறி ஃபோட்டோ பிடிச்சி எல்லா டைமையும் வேஸ்ட் பண்ணி, அப்புறம் இந்த பொண்ணு புடவை மாற்ற போய் அதுவரை எல்லாரும் உட்காந்து கொட்டாய் விட்டு பாட்டு பாடி அந்த நேரம் ஒரு ஜூஸை கொடுத்து, எதுக்குமா இவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணணும்? ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே சொல்லிடுங்க அந்த ஆள்கிட்ட, சேலையை கொண்டு வந்து கொடுங்க, நீங்கள் வந்து உங்களெல்லாம் நான் டைம் வேஸ்ட் பண்ண முடியாது, சேலையை கொண்டு வந்து கொடுங்க சொல்லலாமா இல்லையா? இது மற்றவர்களுடைய பழக்கத்தை நாமும் அப்படியே பின்பற்றுவோம் பாருங்க, அது மாற வேண்டும். ஹல்லேலூயா. ரெக்ஸி இன்னைக்கு பாஸ்டர் இல்லை, அதுதான் ரொம்ப சந்தோஷமாக ஃப்ரீயாக சொல்கிறா. இல்லை, பாஸ்டர் இருந்தாலும் நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஏற்கனவே பிள்ளைகளுக்கு வாலிபர் மீட்டிங்கில் எல்லாம் சொன்ன காரியம்தான். விஷயம் இது எல்லாத்தையும் சொல்ல முடியாது, 1-2 தான் உதாரணம். மற்றவர்களை போல அல்ல அல்ல. சேலை வாங்குறதானாலும் சரி, வாங்கின சேலையை உடுப்பதானாலும் சரி, மற்றவர்களைப் போல அல்ல. ஹல்லேலூயா. தீர்மானம் எடுத்தால் நாம் கிறிஸ்துவுக்கு மணவாளியாக இருப்போம். ஹல்லேலூயா. என் பிரியமே நீ ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்க ஆசையா? வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. உள்ளத்தை காண்கிற ஆண்டவர். சாமுவேல் 1 சாமுவேல் 16:7 ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரே குழப்பமா இருக்கு சாமுவேலுக்கு, ஈசாயின் புத்திரர்கள் இத்தனை பேர் இருக்கிறாங்களோ, இதுல யாரப்பா நீங்க ராஜாவா எடுக்க போறீங்க? சாமுவேலே, முகத்தை பார்க்காத, மனுஷன் முகத்தை பார்ப்பான், நான் உள்ளத்தை பார்க்கிறேன். ராஜாவுக்குரிய எல்லா தோற்றத்தையும், கம்பீரமான தோற்றத்தை உடையவன் சவுல் இல்ல. இந்த சின்ன தாவீது, சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும், இதுவா ஒரு ராஜாவுக்கு அடையாளம்? ராஜானா எவ்வளோ உயரமா கம்பீரமா வாட்டசாட்டமா இருக்கணும்? இல்லப்பா, அப்படி இல்லை. அதெல்லாம் சூஸ் பண்ணி முடிஞ்சாச்சு, வேஸ்ட். இந்த தாவீதை சூஸ் பண்ணு. உள்ளத்தை காண்கிறேன். ஹல்லேலூயா.
தோற்றம் எப்படி இருந்தால் என்ன, நம்முடைய உள்ளத்தை காணும்போது ஆண்டவர் சொல்ல வேண்டியது, மணவாட்டியே என் பிரியமே நீ ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. வாசிப்போமா? மார்க் 1:10-11 நம்முடைய ஆண்டவர் தாவீதை குறித்து அவ்வளவு அழகான ஒரு சாட்சி சொன்ன ஆண்டவர், தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சாட்சி சொல்லப்படுகிறது? வாசிப்போம். மார்க் 1:10-11. அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல் தம்மேல் இறங்குகிறதையும் கண்டார். அன்றியும் நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஆமென். ஹல்லேலூயா. நீ என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன். எகிப்தை விட்டு புறப்பட்ட அநேகம் பேரில் தேவன் பிரியமா இருக்கவில்லை. தாவீதில் பிரியமா இருந்தார். தாவீதின் குமாரன் இயேசுவிலும் பிதாவாகிய தேவன் பிரியமா இருந்தார். நாமும் பிரியமான பிள்ளைகளாய் கிறிஸ்துவை பின்பற்றும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகாத காரியங்கள், வேதம் பட்டியலிடுகிற அருவருப்பான பாவங்களின் பேர் முதலாய் நாவிலே சொல்லப்படக்கூடாது. நாவில எப்போ வரும் தெரியுமா? சிந்தையில் இருக்கிறது தான் நாவில வரும். அப்ப நாவிலே சொல்லப்படக்கூடாது என்றால் என்ன அர்த்தம்? சிந்தையிலும் அப்படி ஒன்று இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. கெட்ட வார்த்தைகளோ, எண்ணங்களோ, அசுத்தமான விருப்பங்களோ, யோசனைகளோ, தந்திரமான ஆலோசனைகளோ இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட காரியங்களுக்கு உட்கையாய் வந்து ஆலோசனை சொல்லி உடந்தையாய் இருக்க விரும்புகிற நபர்களோடு சேரவும் கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுடைய சமூகத்தில் நாம் இன்னும் ஆயத்தமாவோம். உன்னத பாட்டு 4:7 கடைசியாக அந்த வசனத்தை வாசித்து ஜெபிக்க ஆயத்தமாவோம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் சபையை பார்த்து சொல்ல விரும்புகிற வார்த்தை, குமாரனை பார்த்து இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று சொன்ன அதே வார்த்தையை தான் சபையை பார்த்தும் ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். என்ன சொல்ல விரும்புகிறார்? என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. ஹல்லேலூயா. கண்களை மூடி அவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. எகிப்திலிருந்து புறப்பட்ட லட்சமான ஜனங்களில் அதிகமான பேர் பலவேறு விதமான பிரச்சனைகள், பாடுகள், கீழ்ப்படியாமைகள், உபத்திரவங்கள், வேதனைகளை உண்டாக்குகிறவர்களாய் இருந்தார்கள். தேவனை நோகடிக்கிறவர்களாய் இருந்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டு சபையிலே ஆண்டுடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிற என் பிரியமே நீ பூரண ரூபவதியா இருக்க வேண்டும். கண்களை மூடி முழங்கால் போட்டு அவனுடைய சமூகத்துல சொல்லுவோம், ஏசப்பா என்னை பூரண ரூபவதியாய் மாற்றுங்க ஏசப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை பரிசுத்தமாக்குங்க ஏசப்பா. ஹல்லேலூயா. என் பிரியமே என் ரூபவதி என்று நீர் அழைக்கும் சத்தத்தை கேட்பதற்கு நான் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. காலம் தாழ்த்த கூடாது, பாவத்தை விட்டுவிட வேண்டும், கர்த்தரோடு நல்மனசாட்சி ஞானஸ்நான உடன்படிக்கை எடுக்க வேண்டும், அவருடைய வருகைக்கு என்று நான் ஆயத்தமாக வேண்டும், தூசியை உதறிட்டு எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. என் பிரியமே என் ரூபவதி என்ன வேண்டும் சொல்லு, இயேசு மணவாளனின் அன்பு பாதம் போதுமே, அதில் சாய்ந்துறவாடும் வாழ்வு வேண்டுமே, அதில் சாய்ந்துறவாடும் வாழ்வு வேண்டுமே. முள்ளுகளுக்குள் லீலி புஷ்பம் நீதான், ஸ்ரீகளுக்குள்ளே பிரியமானவளும் நீதான், என் நாமத்துக்காக நொறுக்கப்பட்டவளும் நீதான், உன்னை என் மணவாளியா ஏற்றுக்கொண்டேனே. என் பிரியமே என் ரூபவதி என்ன வேண்டும் சொல்லு, இயேசு மணவாளனின் அன்பு பாதம் போதுமே, அதில் சாய்ந்துறவாடும் வாழ்வு வேண்டுமே. ஆத்துமனேசரை தேடி அலைந்தவள் நீதான், விடாது அவரை பற்றி கொண்டவளும் நீதான், அவர் இருதயத்தை கவர்ந்து கொண்டவளும் நீதான், உன்னை அவர் மன
சாய்ந்துறவாடும் வாழ்வு வேண்டுமே. வெள்ளம் தனியா நேசம் கொண்டவரும் இயேசுவே, பலக்கரத்தால் என்னை அணைத்துக் கொண்டவரும் இயேசுவே, என்னை முத்திரையாக பதித்துக் கொண்டவரும் இயேசுவே, உம்மை என் மணவாளனாய் ஏற்றுக்கொண்டேனே. என் பிரியமே, யாவரும் எழுந்து நின்று சொல்லுவோமா? ஏசப்பா, உம்மை என் மணவாளனாய் நான் ஏற்றுக்கொண்டேன், உமக்கு பிரியமானதை மாத்திரம் செய்வேன் ஐயா. பிரியமே இன்று பவதி என்ன வேண்டும் சொல்லு, இயேசு மணவாளனின் அன்பு பாதம். இதை தவிர வேற எதையும் நான் விரும்பவே மாட்டேன் அப்பா, இதை ஒன்றைதான் நான் வாஞ்சிப்பேன். வேண்டுமே பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம் இயேசுவே, குமாரருக்குள் பிரியமானவரும் இயேசுவே, என் பாவத்துக்காக நொறுக்கப்பட்டவரும் இயேசுவே, உம்மை என் மணவாளனாய் ஏற்றுக்கொண்டேனே. என் பிரியமே, என் ரூபவதி என்ன வேண்டும் சொல்லு, இயேசு மணவாளனின் மணவாட்டி இப்படிதான் பதில் சொல்லணும். இதைதான் விரும்ப வேண்டும், வேற எதையும் விரும்ப கூடாது. ஆடும் வாழ்வு வேண்டுமே, அதில் சாய்ந்துற வாடும் வாழ்வு வேண்டுமே. விவாகமான ஸ்திரீயும் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று அதன் மேல் கவனமா இருக்கிறாள். ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரலோக பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தந்த வார்த்தைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம். வார்த்தையை அனுப்பி குணமாக்குறவரே நம்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியங்கள் விடுதலையாக்கும் என்று எழுதப்பட்ட வசனத்தின்படி ஆண்டவர் எல்லா கட்டுகளிலிருந்தும் இயேசுவின் நாமத்தினால் விடுதலை உண்டாவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்கப்பா. அந்த பரிசுத்த ஓய்நாளிலே உங்க பிரியமற்ற எல்லா காரியங்களும் விடுதலை உண்டாகட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம். பிதாவுக்கு பிரியமானதை எப்பொழுதும் செய்கின்றபடியால் பிதா என்னை தனியாக இருக்க விடுதலை சொல்லிடலாம். அதே போல் நாங்களும் ஆண்டவரே உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்ய, ஒவ்வொரு குடும்பத்தில் ஒரு நன்மையும் ஒரு கிருபை உண்டாகட்டும். அப்படியே ஆசீர்வதிங்க. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். இன்னும் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ள யாவரும் பாய்க்காமல் சொல்லி பார்க்கிறோம். உண்மை அதிகமாக அண்டிக் கொள்ள நமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு நன்மையும் ஆசீர்வாதம் உண்டாவதாக. எல்லா துதியும் கனமும் மகிமை உமக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.